இவ்வாறே நீர் மற்றும் ஓர் இவ்வாறு நீர் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு சந்திப்பது ஜே சந்திரா. ஆம்னர்களே, இவ்வாறு நேராக இன்று இந்தியாவில் சென்னையிலிருந்து பிரபல கிட்டார் வாத்திய கலைஞர் திரு ஜெராட் மார்டின் அவர்கள் கலந்தோடு சிறப்பிக்க இருக்கின்றார். ஆம்னர்களே, திரு ஜெராட் அவர்கள் தன்னுடைய வேலை பழக்கள் நிகழ்ச்சிகளுக்கு மத்தியிலும் இன்று இந்த வானொலிக்காக இணைந்திருக்கிறார். அவரை இப்பொழுது வான் அலைகள் இணைத்துக் கொண்டிருக்கிறேன். வணக்கம் திரு ஜெராட் அவர்களே. வணக்கம். வணக்கம். இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கின்றோம். ஒரு அருமையான கலைஞர், சிட்னி நேர்கள் அல்லது மெல்பர்ன் நேர்கள், ஆஸ்திரேலியாவுக்கே பரிச்சயமான ஒரு முகம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஜெராட் மார்டின் அவர்கள் பல தடவை வந்து போயிருக்கிறாரு ஆஸ்திரேலியாவுக்கு. கிட்டத்தட்ட எத்தனை முறை ஐயா வந்து போயிருப்பீங்க? ஒரு 9 தடவை வந்திருக்கேன். 9 தடவை வந்திருக்கீங்க. சிட்னிக்கு 9 தடவை, மெல்பர்னுக்கு 5 முறை வந்திருக்கேன். மெல்பர்னுக்கு 5 முறை. நல்லது நேர்களே, உங்களுக்கு தெரிந்திருக்கும், நான் அறிமுகம் தேவையில்லை. அவர் தன்னுடைய கிட்டார் வாத்தியத்தோடு இருக்கின்றார். அவர் உலகளாவிய ரீதியில் பெயர் போனவர். வித்தியாசமாக ஒரு அடக்கமாக இருந்து வாசித்து தன்னுடைய திறமையை ஒரு அமைதியான ஒரு கலைஞர். இன்று பல விடயங்களை அவரிடமிருந்து பேச இருக்கின்றோம். குறுங்களேன் ஜெராட், எத்தனை வயதில் உங்களுடைய கிட்டார் பழக துவங்கினீங்க? எத்தனை வயசுல? ஆக்சுவலா ஒரு 15 இயர்ஸ்ல தான் அதுக்கு ஆசை வந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் டியூ டு எஜுகேஷன் ஒரு 3-4 இயர்ஸ் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அப்புறமா திருப்பி காலேஜ் படிக்கும்போது ஒரு 18-19ல அது எடுத்தேன். ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கல இது என் ப்ரொஃபஷன் ஆகும்னு. நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படியே மாறி விட்டுச்சு. காலேஜ்ல இருந்து லைஃப் அப்படியே மாறி விட்டது. அப்படியே மாறிச்சு. எந்த காலேஜ்ல படிச்சீங்களா ஐயா? நான் சென்னையில லோயோலா காலேஜ்ல படிச்சேன். லோயோலா காலேஜ்ல பிரபல்யமான ஒரு பாடசாலையெல்லாம் படிச்சுக்கிறீங்க. நல்ல காலேஜ். ஏற்கனவே கடந்த வாரம் கூட ஒரு இலங்கையில இருந்து ஒருவரை இணைத்திருந்தேன். அவர் குறிப்பிட்டிருந்தார், பிரபல நடிகர்கள், பிரபல்யமானவர்கள் எல்லாம் படித்த எல்லாம் லோயோலா காலேஜ் என்று. நல்ல ஒரு வெளியீடு, ப்ரொடக்ட் எடுத்துக்கொள்வோம். இப்ப நீங்கள் யோசிச்சீங்களா லோயோலா காலேஜ்ல படிக்க நான் இப்படி ஒரு கலைஞனா மாறுவேன், அல்லது நீங்க அந்த துறையில போகாம அல்லது விரும்பி வந்தீங்களா, அல்லது ஏதாவது ஒரு சம்பவம் தான் உங்களை ஒரு கிட்டார் கலைஞராக மாத்தியதா? எக்ஸாக்ட்டா ஒரு சம்பவம் தான். சொல்லுங்க. ஒரு காலேஜ் காம்படிஷன் நடந்துச்சு. நான் ஜாயின் பண்ண வருஷத்துல அவங்களுக்கு ஒரு பேஸ் கிட்டார் வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆள் கிடைக்கல அன்னைக்கு. ஒரே நாள்ல they have to get ready and perform it. மார்னிங் தான் தெரிஞ்சது, ஈவினிங் வாசிக்கணும். they have to represent the college. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கிட்டாரை வச்சு நான் பேசும்போது why don't you try ன்னு சொல்லி ஒருத்தர் கூட்டின்னு போய் ஒரே நாள்ல காம்படிஷனுக்கு 3 பாட்டு தான். ஸோ எனக்கு நோட்ஸ் எதுவும் தெரியாது. அப்போ அப்படியே வீட்டுல உட்கார வச்சு 3 பாட்டு சொல்லி கொடுத்தாரு 3 ஹவர்ஸ்ல. சாயந்தரம் போய் காம்படிஷன் வாசிச்சேன். அங்க நான் வாசிக்கிறத பார்த்த என் மற்ற ஃப்ரெண்ட்ஸ், நீ நாளையில இருந்து எங்க கூட வந்து சும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டு சொன்னா, அப்படியே ஓவர் நைட்டா அடுத்த நாள்ல இருந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க சிறு வயதில் இருந்து படிச்சிருக்கிறீங்க கிட்டார. ஆனா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ற மாதிரி, இந்த கிட்டார்ல சொல்லுவாங்க ஊர்ல சென்னையில அல்லது இலங்கையில சொல்லுவாங்க லீட் கிட்டார், பேஸ் கிட்டார். அல்ல சில பேர் ரிதம் கிட்டார் ஒரு கிட்டாரிஸ்ட் வச்சிருப்பாங்க. ரிதம் ஒரு பேண்ட்ல 3 கிட்டாரிஸ்ட் இருப்பாங்க. லீட் கிட்டார், ரிதம் கிட்டார், பேஸ் கிட்டார். இப்ப நீங்க பழகைக்கு இப்படி லீட பழகினீங்களா, இல்ல ரிதம வாச்சினீங்களா, இல்ல பேஸுக்கே போயிட்டீங்களா? அதை பற்றி சொல்லுங்களேன் நேர்களுக்கு. ஆரம்பத்துல பொதுவா அக்கோஸ்டிக் கிட்டார் தான் கத்துக்கினேன். இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இதுலதான் இருந்துச்சு. பட் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கேரியர்ல லீட் கிட்டாருக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதை தான் வாசிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு கச்சேரியில 3மே மாத்தி 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 என்ன வாசி வைப்பாங்க. ஒரு நாள் ரிதம் பிளேயர் கிடைச்சா என்ன பேஸ் வாசிக்க சொல்லுவாங்க, லீட் கிட்டாரிஸ்ட் கிடைச்சா என்ன ரிதம் வாசிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இட் யூஸ் டு பி கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. ஸோ ஒரு பாடலுக்கு நான் 3 நோட்ஸுமே எடுத்துட்டு இருந்தேன் ஒரு காலத்துல. எல்லா பேஸ் எடுப்பேன், லீட் எடுப்பேன், அப்படி இருந்துச்சு. அப்புறமா ஒரு ஸ்டேஜ்ல பேஸ் மேல ரொம்ப ஆசை வந்து கம்ப்ளீட்டா இதுக்கு வந்தாச்சு. சரி, நல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம். இப்ப ஆங்கில பாடல்களுக்கு தான் முந்தி நாங்கள் சிறு வயதில் இருந்து பார்த்திருக்கின்றோம். ஆங்கில பாடல், இங்கிலீஷ் சாங்ஸுக்கு தான் இந்த லீட் பேஸ் கிட்டார் இருக்கும். நல்ல ஒரு டொம் டொம் அல்லது டும் டும் அடிக்கும். இசைஞானி இளையராஜா கூட சில தமிழ் படங்களில் பாடல்களில் ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு பேஸ் கிட்டாரிஸ்டை வச்சிருப்பார்.
தமிழ் ஆமா. பாடங்களில் பெருசா படங்களில் அல்லது பாடல்களில் வராட்டிலும் கூட இருந்திருக்கும். ம். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழ் பாட்டுல பேஸ் கிட்டார் இருக்கிறது கூட நினைக்கிறீங்களா? அல்லது ஆங்கில பாட்டுகள்ல பேஸ் கிட்டார் இருக்கிறது கூட நினைக்கிறீங்களா? ஆ இல்ல அங்க ஆங்கில பாடல்கள்ல பேஸ் கிட்டாருக்கு கம்பல்சரி. அங்க கம்பல்சரி. கண்டிப்பா அது இல்லன்னா அவங்களுக்கு பாடலே கிடையாது. ஸோ ம். அவங்க அந்த நம்ம ஊர்ல வந்து இன்ன வரைக்கும் கிராமிய பாடல்களுக்கு, அந்த மாரி பாடலுக்கு தே டோன்ட் யூஸ் பேஸ் கிட்டார் ம். யூஸ் பண்றதில்ல. ம். ஆனா ம். இது பிரபலமானது எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் பிஃபோர் இளையராஜா எனக்கு எம்.எஸ். விஸ்வநாதன்ல வாசிச்சு கொண்டிருந்த ராய்ஸ்டன் என்றவர் எங்க வீட்டு நேபர். எதிர்க்கவே ஆஹா. இருந்தார். ஸோ ம். அவரு வந்து ரெக்கார்டிங்ஸ் வாசிச்சுட்டு வந்துட்டு, அந்த அ ரெக்கார்ட வாங்கின்னு வந்து குடுப்பாரு. அப்பலாம் ரெக்கார்ட் தான். ரெக்கார்ட் பிளேயர். ஆமா, ஆமா. ரெக்கார்ட் பிளேயர். அத வாங்கிட்டு வந்து நான் வாசிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லி, ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப புடிச்சது எங்கேயும் எப்போதும். அதோடைய ம். ஓப்பனிங் வந்து பேஸ் கிட்டார் தான். ம். ஸோ அத கேட்கும்போது அவரு தான் வாசிச்சார். எங்க ம். கூடவே இருப்பாரு. ம். ஸோ அந்த மாரி அவரு தான் என்ன வந்து அதுல ரொம்ப ஆசை காட்டி அவர் வாசிச்ச ஒரு பாடலுக்கும். அதுக்கப்புறம் அதான் காலேஜ் டைம்ல ராஜா சார் அப்போ நல்லா பிரபலமாயிட்டாரு. சசி ஆமா, அண்ணன் வாசிச்சுட்டு இருக்காரு. ஆமா. அவருடைய பாடல் ஒரு பாட்டுலயும் பேஸ் வாஸ் சோ இம்பார்டன்ட் அண்ட் சோ ப்ராமினன்ட். ஸோ ம். அதுக்கப்புறம் அப்படியே அது மாறி போச்சு. மாறி போச்சு. நல்ல விஷயம். இப்ப இன்னும் பல விடயங்களை பேசுவோம். எங்களுக்கு நீங்க கையில ஒரு பேஸ் கிட்டாரோட இருக்கிறீங்களே ஐயா. ஆமா. ஏதாவது ஒரு பிட்ட வாச்சு காட்டுங்களேன் ஐயா. ஒரு நல்ல ஒரு பேஸ் கிட்டாரோட இருக்கிறீங்க. நேயர்களுக்கு சொல்லிக்கொண்டு என்னத்த வாசிக்கிறீர்கள்ன்னு சொல்லி போட்டு வாச்சால், அல்லது ஒரு ரிதம் ஒரு ஒரு பேஸ் எப்படி வரும்ன்றத ஆ நாங்கள் இந்தியாவிலிருந்து கேட்க ஆசைப்படுகிறோம். ஓகே. நீங்க கண்டிப்பா இந்த இந்த பாடலுடைய சின்ன சின்ன வண்ணக்குயில் பாட்டு கேட்டிருப்பீங்க. ஆமா, ஆமா. அதுல வந்து இப்ப பேஸ் வந்து நெறைய பேருக்கு அது என்ன சவுண்ட் வருது? இன்ன வரைக்கும் நெறைய பேர் கேட்பாங்க. "நீ என்னமோ நிக்கிற, ஆனா அதுல என்ன சவுண்ட் வருதுன்னு எனக்கு புரியல" சரியா? அப்படின்னுவாங்க. ஆமா. "கேட்கல" அப்படின்னுவாங்க. ஆ. சோ இந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஓப்பனிங் ஃபுல்லா ஒரு பேஸ் கிட்டாரே இருக்காது. ம், பாட்டு ஆரம்பிக்கும்போது தான் அந்த பேஸ் கிட்டார் வரும். அது ரொம்ப ம், ப்ராமினன்ட்டா இருக்கும். சோ ஐ வில் ஜஸ்ட் ம். ப்ளே தட் ஃபார் யூ அண்ட் ஷோ. இது வந்து பாட்டு மேல சின்ன சின்ன வண்ணக்குயில் அந்த இடத்துல அப்படியே தனியாக கேட்கும். அது நீங்க கேக்கு. பாடல நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அதோடைய இப்ப கம்ப்ளீட் இது தெரியும் உங்களுக்கு. நல்ல விஷயம். அதாவது இந்த பாடலை போய் கேட்டு பாருங்க. இந்த பாடலுக்கு இப்படி ஒரு பேஸ் கிட்டார் வரும்ன்னு பார்க்கலாம். வேற ஏதாவது நீங்கள் வாசிக்கிற அதிகம் வாசித்த பாடல்கள் அல்லது பேஸ் கிட்டார் பேக்ல போய் கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு இசையா? தமிழ் பாட்டுல? நெறைய இருக்கு. இப்ப கொடியிலே கொடியிலே மல்லிகைப்பூ அதுவும் பாட்டு மேலேயே வரும். அது பாடலே மெலடி அண்ட் சாங். கொஸ்டின் ஆன்சர் சாங், மாரி இருக்கும். பேஸ் கிட்டார் அண்ட் வாய்ஸ். வாய்ஸ். ஆமா, ஆமா, ஆமா. இப்ப தமிழ் ஏதாவது ஆங்கில பாடல்களுக்கு நீங்க சென்னையில ஆஸ்திரேலியாவுக்கு வரும்பொழுது அது ஆங்கில பாடல் குறைவு. ஆமா. இந்தியாவில் ஏதாவது ஆங்கில பாடல்களுக்கு அ சர்ச்ச தவிர, உங்களோட தேவாலயத்த தவிர ஆமா. வேற எங்கேயாவது வாசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா ஐயா? வாய்ப்பு கிடைக்கவில்ல. ரொம்ப ஆசை எனக்கு. ஆனா இன்னும் வரைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ம்ஹ்ஹ்ம். ஐ அம் ஜஸ்ட் அப்ப உங்களுடைய வெயிட்டிங். வெயிட்டிங். உங்களுடைய சர்ச்ல உங்களுடைய ஆலயத்துல வாசிச்சிருப்பீங்களா? ஆலயத்துல ஏதாவது? வாசிப்போம். பட் இங்க ஆலயத்துல வந்து ரொம்ப நொட்டேஷன்ஸ் அந்த ஃபாலோ பண்றதெல்லாம் ரொம்ப இல்ல. இருக்காது. ஏன்னா, ஜஸ்ட் ஒரு கொயர் இருக்கும். அதுல கோயர் மட்டும் கீபோர்டு ஆமா. அது கார்ட்ஸ் வச்சு அது கூட அப்படியே வாசிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ வாசிச்சுட்டு இட்ஸ் நாட் போயிருவீங்க. வெரி இது. ஆமா. நிறைவாக உங்களுக்கு பிடிச்சதா ஏதாவது ஒண்ணு வாசியுங்களேன். உங்களுக்கு கிட்டார் எடுத்தீங்கன்னா, என்னத்த வாசிப்பீங்க பேஸ் கிட்டார்ல? ஏதாவது சும்மா ஒரு இல்ல இது இது பொழுதுபோக்குக்காக? ஆமா. இது இது பொதுவாவே ஒரு அக்கம்பனிமென்ட் தான். இது ஆமா, ஆமா. தனியா சோலோ வாசிக்க முடியாது. ஆமா. சோலோ வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் நான் வந்து இந்த பொதுவாவே இந்த லைட் மியூசிக்ல இந்த ஃபிலிம் மியூசிக்ல வந்து அது கூட வாசிச்சு அது ஒரு மெலடி இருந்து அது கூட வாசிக்கும் போது தான் அதோடைய இது தெரியும். நான் சரி. எடுத்து பிராக்டிஸ் பண்ணோம்னா, மற்ற எக்ஸர்சைஸஸ் அப்புறம் அந்த மாரி விஷயங்கள் பிராக்டிஸ் பண்ணுவோமே தவிர, பாடல்களுக்கு கூட பாடல்களுக்கு இல்ல. பாட்டோட வாசிச்சா தான் அதோடைய இது நல்லா இருக்கும். நிச்சயமாக. அருமை. இப்ப இன்னொரு கேள்வி. இப்ப நீங்க சிட்னிக்கு வருவீங்க ஆனே, இப்ப சிட்னிக்கு 9 தடவை வந்திருக்கிறீங்க. மெல்பர்னுக்கு போயிருக்கிறீங்க. யார் யாருடைய இசைக்குழுவோடு வந்திருக்கிறீங்க? இல்ல தனிப்பட்ட ரீதியா உங்களை அழைப்பார்களா? எப்படி வருவீங்க? இல்ல. முதல் தடவ நான் வந்தது உன்னிமேனன் பிளேபேக் சிங்கர் இருக்கார் இல்லையா? அவர் கூட ஆமா. வந்தேன் ஆ. 2008ல. ம். அதுக்கப்புறம் நெறைய தடவ வந்தது வந்து நம்ம
கோபால் சப்தஸ்வரங்கள் சொல்லி அவர் ஆமா. வந்து ஒரு டீமா வருவார். அந்த ம், ஏர்டெல் ம், சூப்பர் சிங்கர்ஸ் ஒரு 2, 3 பேர் இருப்பாங்க. ஸோ ம். அவங்க கூட வருவோம். அப்புறம் அதே மாரி ஸ்ரீனிவாசன் சார் இலவசரோட. அவங்க கூட ஒரு 2 தடவ வந்திருக்கேன். இந்த ம். ஜீ தமிழ்ல ஜெயிச்ச சிங்கர்ஸ வச்சு அவங்க கூட ஒரு தடவ வந்திருக்கேன். இருக்கு. அப்புறம் தனியாக எங்க 2 பேர் மட்டுமே அங்க ஆஸ்திரேலியா லோக்கல் பேண்ட்ல வாசிக்கிறதுக்காக ஒரு தடவ வந்திருக்கேன் நான். வந்திருக்கிறீங்க. அங்க இருக்கிற ஆமா, ஒரு ஆமா. டீம் கூட சேர்ந்து நானும் ராஜேஷ் என்ற 2 பேரும் வந்து ராஜேஷும் வந்திருக்கிறீங்க. கரெக்ட். ஆமா, ஆமா. ராஜேஷ் ஒரு சிட்னியின் ஒரு பிரபல்யமான ஒரு மைந்தன் கீபோர்ட் பிளேயர். ஆமா. உலகத்தின் எல்லா மூலையிலும் கையை எல்லாம் தவள விடக்கூடிய ஒருவர். கரெக்ட். அப்பொழுதுதான் உங்களுக்கும் எனக்கும் அறிமுகமானது நல்ல ஞாபகம் இருக்கின்றது. ஆமா. அவ்வளவு காலமா இருந்தாலும் ஒரு மிக்க ஒரு மேடையிலிருந்து பழகிய நட்பு இன்று மட்டும் கரெக்ட். இருக்கிறது. மீட்டி பார்க்கின்ற பொழுது சந்தோஷமா இருக்கிறது. ஜெரால்ட் அவர்களே ஒரு முன்பின் தெரியாதவர்கள் இசையோடு இல்லை அல்லது ஒரு என்ன சொல்லுது மேடையோடு சேர்கின்ற பொழுது சந்தோஷம் ஆமா. இருக்கின்றது. எஸ். இப்ப இந்த கோவிட் காலம் உங்களை எப்படி வாட்டி வதைத்தது? நிகழ்ச்சிகள் எல்லாம் இல்லை. 2 ஆமா. வருடம். அல்லது கம் ஏதாவது வானலை நேரலைகளில் அல்லது இணையத்தினூடாக ஏதாவது நிகழ்ச்சிகளை படைத்தீர்களா ஐயா? அது கம்ப்ளீட்டா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 3, 4 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஸ்டாப் ஆயிடுச்சு. எதுவுமே இல்ல. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஆன்லைன் ஷோஸ் எப்படி பண்ணலான்னு சில பேர் அட்டெம்ப்ட் பண்ணாங்க. ம். அதுல வந்து அ வாய்ப்பு கிடைச்சது. ம். இன்ஃபாக்ட் அது முரளி மௌனராகம்னு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் அவர் தான் ஆன்லைன் நாங்க பண்ணது. ஆஹா. அண்ட் அதுல வந்து எஸ்பிபி அவர்களும் வந்து ஒரு பாடல் பாடினார். ம். அதுதான் நாங்க அவர் கூட வாசிச்ச ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. ம். ஸோ அதுக்கப்புறம் நெறைய ஆன்லைன் ஷோஸ் வந்துச்சு. நெறைய ம். இப்ப ஆஸ்திரேலியாக்கு, யுஎஸ்க்கு அந்த மாரி இந்த மாரி லிங்க் மூலியமா பார்க்கக்கூடிய நாங்க இங்க வாசிப்போம். அவங்க அவங்க வீட்லயே பார்த்துக்கிற மாரி நெறைய வாய்ப்புகள் கிடைச்சது. வாய்ப்பு கிடைச்சது. இல்ல அதாவது பொருளாதார ரீதியாக, எக்கனாமிக்கல் ரீதியா நீங்க பாதிக்கப்பட்டீர்களா ஐயா? ஏன்டா இது முற்று முழுதாக நீங்கள் இதை ஒரு இசையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி ஆமா. சமாளிச்சீங்க இந்த 2 வருடம் இந்த கோவிட் காலத்துல? எனக்கு எனக்கு இன்னும் ஒரு சின்ன அட்வான்டேஜ் வந்து ஐ ஆல்சோ வொர்க் ஆஸ் அ பார்ட் டைம் மியூசிக் டீச்சர் இன் அ ஸ்கூல். டீச்சரா? ஸோ ஆஹா. அது வந்து எனக்கு க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல. ஏன்னா ஸ்கூல்ல ம். அவங்க நிறுத்தல. தே வர் நிறுத்தல். ஸ்டில் பேயிங் அஸ் அவர் சேலரி. வி வர் டேக்கிங் கிளாஸஸ் ஆன்லைன். ஆன்லைன். ஆன்லைன்லயே போய் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டோம். ஸோ அதுதான் ஆனா இந்த மியூசிக் ஃபீல்ட்ல தான் வந்து எங்களுக்கு அது 25% இன்கம்னா 75% வந்து இந்த ஷோஸ் மூலியமா ஷோ தான் தான். வந்துட்டு இருந்துச்சு. ஆமா. ஸோ அது கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. கஷ்டங்கள் இருந்துச்சு. பட் எல்லாரும் வீட்ல தான் இருந்தோம். நோபடி வாஸ் கோயிங் அவுட் ஆர் எனிதிங். ஸோ ம். அந்த பணம் தேவைப்பட்டது சாப்பாடுக்கு. அதுக்கு ம். மட்டும் தான். ஸோ வி வர் ஏபிள் டூ மேனேஜ் எ லிட்டில் பிட். சந்தோஷமா இருக்கிறது ஐயா. பல கலைஞர்கள் சினிமாவா இருக்கட்டும், அல்லது நாடகமா இருக்கட்டும், பல கலைஞர்கள் இந்தியாவில் கஷ்டப்பட்டதாக அறிந்திருந்தோம். அதனால தான் அந்த கேள்விய கேட்டிருந்தேன். இப்ப கரெக்ட். இன்னொரு கேள்வி. இப்பொழுது எல்லாம் சற்று மாறிக்கொண்டு வருகின்றது. இப்பொழுது சென்னையில் உங்களுக்கு எப்படி இருக்கிறது நிகழ்ச்சிகள்? அல்லது எங்கெங்கெல்லாம் போய் உங்களுடைய வாசிப்புகளை செய்கிறீர்கள் ஐயா? எங்களுக்கு இங்க ஆக்சுவலா பொதுவாவே நெறைய இந்த வெட்டிங் ஃபங்ஷன்ஸ்ல தான் நாங்க புரோகிராம் பண்ணிட்டு இருப்போம். ம். ஆனா அது வந்து இப்போ ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ம். ஆஃப்டர் கொரோனா ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ம். ஆனா இந்த இந்த மாரி பெரிய ஷோஸ் 1, 2 மாசத்துக்கு வருது. அது வந்து நம்ம அதுக்குன்னு தனியா ஒரு சாங் லிஸ்ட் எடுத்து அத பிராக்டிஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றோம். அதுதான் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. வெட்டிங் ம். ஷோஸ் இன்னும் பழைய மாரி வரணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அது வருமான்னு தெரியல. ஏன்னா அந்த பயம் இன்னும் இருக்கு எல்லாருக்கும். கொரோனான்ற பயம் இன்னும் எல்லாருக்கும் இருக்குது. பட் எல்லாருக்கும் இருக்கு. வி ஆர் நிச்சயமா. ஆல் வெயிட்டிங். ஆமா. யூ ஆர் வெயிட்டிங். ஆம் நேயர்களே, ஒரு சிறு இடைவேளைக்கு பின்னர் நான் இவரை இணைத்துக் கொள்கிறேன் மீண்டும். நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் உலகத்தின் எந்த மூலையிலும் இருந்தாலும் கூட நவீன தொழில்நுட்ப உதவியோடு இணையத்தினூடாக இணைந்து கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, உங்களுடைய விருப்பங்களை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்த வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது சிட்னி மாநகரிலிருந்து திங்கட்கிழமைகளில் பிற்பகல் 9:30 மணிக்கு, அதாவது இரவு 9:30 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதே வேளையில் வெள்ளிக்கிழமைகள் மதியம் 12 மணி 45 நிமிடத்துக்கு சிட்னி நேரம் மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். ஆம், ஜெரால்ட் அவர்கள் இணைத்திருக்கிறேன் மீண்டும். ஜெரால்ட், சிட்னிக்கு அல்லது மெல்பர்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது தென்படுகிறதா உங்களுடைய கண்களில், அல்லது இன்னும் இல்லையா? இன்னும் வரவில்லை. சிட்னி பக்கம் இன்னும் வரல. 2 தடவ துபாய்க்கு போற வாய்ப்பு கிடைச்சது. ம். டிசம்பர்ல ஒரு தடவ அண்ட் ம். மார்ச்ல ஒரு தடவ வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதுக்கு மட்டும் போயிட்டு வந்தேன். இந்த பக்கம் இன்னும் என்குயரீஸ் இன்னும் வரல. ஆஸ்திரேலியாக்கு இன்னும் வரல.
இன்னும் வரல. ரொம்ப நிச்சயமா. எனக்கு அது ரொம்ப புடிச்ச ஊர். ஏன்னா அடிக்கடி வந்தது பிளஸ் நண்பர்கள் நெறைய பேர் இருக்கிற ஒரு கண்ட்ரி அது. இருக்கிறோம். நன்றியா அ போயிட்டுது. ஆ நீங்க நீங்களும் ராஜேஷும் எங்க ஊர் செல்லப்பிள்ளை ஐயா. அதாவது சிட்னியோ, மெல்பர்னுக்கோ மேடையில் இருந்தாலும் கூட உங்களை பார்ப்பதற்கு, கதைப்பதற்கு கலை பேர் இருப்பார்கள். நல்ல நெறைய ஒரு இப்ப துபாயில அதாவது சிறப்பு நிகழ்ச்சிக்கு போயிருந்தீங்களா ஐயா? அல்லது வேறு ஒருவருடைய அழைப்பின் பேரில் போனீங்களா? ஆமா. ஸ்ரீனிவாஸ் சார் அவருடைய ஷோ துபாயோட நேஷனல் டே ஆன் டிசம்பர் 2 ஐ திங்க் 2. ஸோ ம். அதுக்கு ஒரு ஷோக்கு போனோம். அதுக்கப்புறம் இப்போ அந்த எக்ஸ்போ நடந்துச்சு எக்ஸ்போ துபாய் நடந்தது. எக்ஸ்போல போய் அதுக்கும் அதே மாரி ஒரு ஷோ போய் வாசிச்சுட்டு வந்தோம். நீங்க எக்ஸ்போல இருந்தீங்களா? நான் அதில பார்த்தேன் உங்களை காண முடியவில்லை. சில வீடியோக்களில் பார்த்திருந்தேன். அது ஓகே. நான் நினைக்கிறேன் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அப்படித்தானே? ஆமா, ஆமா. அந்த அது அது வேற வேற நாள்ல வேற வேற ஷோ. ஸோ எங்களுது வேறு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ரீனி சாரோடைய ஷோ தான். ஆஹா! ரைட், ரைட், ரைட். நல்ல விஷயம். நான் பார்க்கின்றேன். YouTube வழியிலே இருக்கிறதான்னு தேடி பார்க்கின்றேன். இருக்கலாம். ஆ இப்ப இன்னொரு பக்கம் வருவோம். சார். இப்ப எ உங்களைப் போன்ற கலைஞர்கள் எல்லாம் இப்படி இருக்கின்ற பொழுது, இப்ப சினிமா பக்கம் போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு எட்டிப் பார்க்கவில்லையா? அல்லது நீங்கள் அதை முயற்சிக்கவில்லையா? அல்ல தொடர்புகள் இன்னும் ஏற்படவில்லையா உங்களுக்கு? இல்ல. இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ டெக்னாலஜி ஜாஸ்தியானத தொட்டு அந்த டைம்ல நெறைய கிடைச்சிருக்கும் வாய்ப்பு. பட் ம், தனித்தனியா இப்போ வாசிச்சு எல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க. ம். முன்ன மாரி ஒரே டீமா உட்கார்ந்து ரெக்கார்ட் பண்றது இல்ல. ஸோ அந்த ஆமா. மாரி பண்ற காலத்துல நெறைய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ம். இப்போ வந்து ஒரு கலைஞரே எல்லா இடத்துலயும் போய் வாசிச்சுருவாங்க. ஸோ ஆமா, ஆமா, ஆமா. இட்ஸ் பிகம் லைக் தட். ஸோ அதால சினிமா வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சு. கம்மியாருச்சு. ஆமா. ஆனால் உங்களைப் போன்ற ஒரு பிரபல்யமான அல்லது என்ன சொல்வது, ஒரு அனுபவம் வாய்ந்தவர் வாசிக்கின்ற பொழுது இலகுவாக இருக்கும் அந்த குழுவுக்கும், நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிய பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் அல்லது பார்க்கப் போகிறவர்கள் பார்த்தார்கள்னால் மார்ட்டினை ஜெரார்டை அழைக்கலாம் நினைக்கிறேன். ஒரு அருமையான கலைஞர். ஒரு பல வருடங்களாக இதோடு கிட்டாரோடே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர். சாந்தமானவர், பண்பானவரா இருக்கிறார். ஆகவே அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வாழ்த்துக்கள். நிச்சயமா கிடைக்கும்னு நம்புவோம் ஐயா. எஸ், எஸ், எஸ். டெஃபினெட்லி. ஜஸ்ட் லைக்லி. ஓகே. சரி. இப்ப நீங்கள் உங்களுக்கு பின்னாலே ஒரு கலையகம் இருப்பது போல தெரிகிறது ஐயா. கிட்டார்களும் ஒரு இதுகளும் எல்லாம் இருக்கிறது. ஆமா. அ உங்களுடைய வீட்டிலேயே ஒரு கலையகம் வைத்திருப்பீர்களா? அல்லது எப்படியான எல்லாம் வச்சிருப்பீர்களா? ஒரு ரூமுக்குள்ளேயே அல்லது எல்லாம் இருக்குமா? வீட்டில் இவ்ளோ இல்ல. வீடு வந்து ரொம்ப சின்னது. ஸோ ஆ. இதுக்காக நான் என்னுடைய நண்பருடைய ஸ்டுடியோக்கே வந்துவிட்டேன். அவரும் ஒரு வந்து இசைக்கலைஞர், ஒரு லீட் கிட்டாரிஸ்ட். ஆலிவ் ஒரு கிட்டார். பெரிய டீமுக்கு பேண்ட் லீடர் அவரு. ஸோ அவருடைய ஸ்டுடியோக்கு வந்துட்டேன். ஸோ சேஃபர் சைடு இங்க வைஃபைக்கோ எந்த மாரியான ட்ரபிள்ஸும் இருக்காது. பிரச்சனையும் இல்ல. இல்லை. அதால இங்க வந்துட்டேன் நான். வந்துட்டீங்க. நல்ல ஒரு விஷயம். அ இப்ப இன்னொரு பக்கம் பார்ப்போம். இப்ப இப்ப நீங்கள் படிப்பிச்சுக் கொண்டிருக்கிறீங்கள் ஐயா ஆஸ் அ டீச்சராக. ஆ. இப்ப நீங்கள் படிப்பிக்க உங்களைப் போன்ற மாணவர்களுக்கு உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பீர்களா? அல்லது நோட்ஸும், எக்ஸாமும் மட்டும் தான் எப்படி போகும் ஐயா உங்களுடைய கற்பித்தல் முறை? ஆ எங்க ஸ்கூலுல பொறுத்தவரைக்கும் நான் வந்து வெறும் பேபீஸ் அந்த என்ட்ரி லெவல்ல இருக்கிற ப்ரீகேஜி, எல்கேஜி, யுகேஜி இவங்களுக்கு நானு டெய்லி போய் ரைம்ஸ் பாடணும். கிட்டார் ம், வாசிச்சுக்கிட்டு, ம். அக்கோஸ்டிக் கிட்டார்ல கார்ட்ஸ் வாசிச்சுக்கின்னு நான் ரைம்ஸ் பாடணும். இதுதான் என்னுடைய வேலை. வேல. ஸோ அவங்கள வச்சு இயர்லி ஒன்ஸ் ஒரு ஈவென்ட் ஒண்ணு நடத்தணும். அந்த ரைம்ஸ் பாட வச்சு அவங்கள ஸ்டேஜ்ல நம்ம பாட சூப்பர். வைக்கணும். அதுதான் என்னுடைய வேலை ஸ்கூல வேல. பொறுத்தவரைக்கும். ம். ஆமா. டீச்சிங் வந்து ஆக்சுவலா ஃபார் கிட்டாருக்கு வந்து ஐ ஸ்டார்டட் ஒன்லி டியூரிங் கொரோனா. ஏன்னா அந்த டைம்ல வேற வேலை இல்ல. மெனி பீப்பிள் வேர் வாண்டிங் டு லேர்ன். ஏன்னா எல்லாரும் வீட்ல இருந்தாங்க. ஸோ செஞ்சாங்க. அப்பதான் ஆன்லைன் மூலியமா பல நண்பர்களுக்கு சொல்லிக் படிப்பு. குடுத்துட்டு இருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. எல்லாம் பேக் டு வொர்க் போயிட்டாங்க நெறைய பேரு. ஸோ ஆமா. சில பசங்க மட்டும் இன்னும் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. கன்டின்யூ ஆகியிருக்குது. நல்ல விஷயம். அ நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஐயா? இப்ப நவீன தொழில்நுட்பம் வந்திருக்குது. நீங்களே சொன்னீங்க. எல்லாருமே ஒரு கீபோர்டே அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா இத வச்சுக்கொண்டே கிட்டார கூடயே வாசிக்கலாம் அந்த இலத்திரனியல் முறையில. இப்ப உங்களைப் போன்ற கலைஞர்களுக்கு அல்லது இப்ப இருக்கிற கலைஞர்களுக்கு முந்தைய ஒரு இசைக்குழு வந்தா கிட்டத்தட்ட ஒரு 30, 40 பேர் ஒவ்வொரு வாத்தியத்தோட இருப்பார்கள். வயலினுக்கு ஒரு 20 பேர் இருப்பார்கள். லீட் கிட்டாருக்கு, ரிதம் கிட்டார், பேஸ் கிட்டார். இப்பொழுது நவீன தொழில்நுட்ப உதவியோடு அந்த கீபோர்ட்ல இருந்தே எல்லாத்தையும் வாசிக்கலாம். நீங்கள் ம். இத எப்படி பார்க்கிறீர்கள் ஐயா? ஒரு பயங்கரம் அல்ல ஒரு த்ரெட்டா பார்க்கிறீங்களா? அல்லது இது உங்களைப் போன்ற புதுக்கவார கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ஃபியூச்சர்ல? இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு கீபோர்ட ஃபுல்லா எலக்ட்ரானிக்கா வாசிக்கிறவர் வந்தாலே ஒரு நிகழ்ச்சிய படைச்சுட்டு போயிடலாம். கரெக்ட். அதுல ஆமா. இருந்தே ஒக்டா பேடும் அடிச்சு பேடும் பேடும் இதுவும் ப்ளே பண்றவர காணும். நீங்க இத எப்படி பார்க்கிறீங்கள் ஒரு சிரேஷ்ட கலைஞர் என்ற வகையில?
நான் நான் நினைச்சிருக்கிறது எங்க எங்க ஜெனரேஷன் வி ஆர் ஆல்மோஸ்ட் லக்கிலி வி ஆர் ஸ்டில் ஏபிள் டு சர்வைவ் இந்த ம், ஃபீல்டுல. ம். ஃபியூச்சருக்கு வந்து இதை நம்பி ஐ ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனி future for youngsters to come into this. They can have it as a part time, பாட்டேன். but they'll have to do something else to survive in this world. இது வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் வெரி ம். வெரி லெஸ் ஃபியூச்சர் ஃபார் திஸ். ம். சரி, உண்மை. அதைத்தான் நான் இது கேட்டிருந்தேன். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால், ஒருவரையும் சொல்லவில்லை. நான் எதேச்சையாக சொல்லுகிறேன். இசையமைப்பாளர்கள் கூட கூடுதலான கலைஞர்களை பாவிக்காமல் பாடல்கள் வந்த வண்ணமே இருக்கிறது. இப்பொழுது ஒரு காலகட்டத்தில் 50 பேர் இருந்து மேடையில் இருந்து வாசித்து பதிவு செய்யப்பட்ட பாடல், இப்பொழுது 10 பேர் அல்லது 5 பேரோடு புதிய பாடல்கள் மிகவும் அருமையாக, அதாவது ரசிக்கக்கூடிய வகையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது பாடல்கள். பின்னணி இசை பிஜிஎம் எடுத்தாலும் அப்படித்தான். அது ஆமா. தனிப்பட்ட ஒருவரே அழைத்துட்டு போகலாம். நீங்கள் சொன்னது முற்றிலும் சரியான கருத்து. உங்களுடைய பார்வையை நான் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப இன்னொரு பக்கம் பார்ப்போம். இந்த இசை என்பது மக்களுக்கு அல்லது ஒருவருக்கு ஒரு ஆற்றுப்படுத்தல், கவுன்சிலிங் மாரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் ஆமா. இசையை படிக்கிற ஆட்களோட எண்ணிக்கை கூடும் அல்லது குறையும் அல்லது அப்படி பார்க்குறீங்களா நீங்க? அதாவது உங்களுடைய பார்வையில இந்த இசையை கிட்டாரா இருக்கலாம் அல்லது வேறொரு இசையா இருக்கலாம். அதை பயிலுற ஆட்களோட எண்ணிக்கை குறைகிறதா இந்தியாவை பொறுத்தவரையில், அல்லது அதிகமாக இருக்கிறதா அல்லது அதே மட்டத்தில் தான் இருக்கிறதா? இல்ல அது மட்டும் ஸ்டாப் ஆகாதுன்னு தான் தோணுது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து மியூசிக் கத்துக்கணும்ன்ற ஆசை கண்டிப்பா இருக்கு. ஆனா அதை எத்தனை பேர் அதை கரியரா எடுத்துப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. சரி. ஒரு பொதுவான ஒரு தவறான கருத்தும் இருக்கு. அந்த பசங்கள ஏர்லி ஸ்டேஜ்லயே சேர்த்துருவாங்க ஸ்கூல்ல, மியூசிக் ஆமா, ஸ்கூல்ல. ஆமா, ஆமா. ஆனா இந்த 10th ஸ்டாண்டர்ட்னு ஒண்ணு வரும்போது, அது பப்ளிக் எக்ஸாம்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திடுவாங்க. அப்படிவாங்க. ஆமா. அந்த அந்த ஸ்டூடண்ட் திரும்பி சம்டைம்ஸ் வரவே மாட்டாங்க. சரி ம். பிளஸ் 2 முடிச்சுட்டு வருவான்னு பார்த்தா அப்படியே டோட்டலா போயிடுவாங்க. அவன் நல்ல பிளேயரா கூட இருக்கலாம். நல்ல மியூசிஷியனா வந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு ம். அதுல போயிடும் அது. பட் அந்த 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 ஸ்டேஜ் வரைக்கும் ரொட்டேஷன் ஆயிட்டே தான் இருக்கு, ஸ்டூடண்ட்ஸ் உடைய ரொட்டேஷன். ஆமா. ம். சம் ஆஃப் தெம் டேக் இட் அப் as கண்டிப்பா முடிச்சே ஆகணும்னு சொல்லி முடிக்கிறாங்க. பட் படிப்பு அது வரும்போது என்ன ஆகுதுன்னா, அது டிஸ்ட்ராக்ட் ஆயிடும்னு தவறா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மியூசிக் டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. அது பண்ணாது. முறையா கத்துக்கினா நமக்கு நல்லா ஹெல்ப் தான் பண்ணும். அது நம்மள இன்னும் பெட்டரா ம். ஆக்கும் ஸ்டடீஸ்ல. அது கரெக்ட்டா செய்யணும் அது. நிச்சயமா. இன்னொரு இக்கட்டான கேள்விகளை கொஞ்சத்தை கேட்போம். அதாவது ஒரு கடினமான கேள்வி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்ப இவ்வளவு அனுபவத்தோடு இருப்ப நீங்கள் ஏன் சொந்தமாக ஒரு ஒரு குழுவை அல்லது ஒரு பேண்டை வைத்திருக்கப்படாது? இங்க சென்னைய பொறுத்தவரைக்கும் வி கேன் ஆக்சுவலி கவுண்ட் த நம்பர் ஆஃப் மியூசிஷியன்ஸ். இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு. ஆனா நீங்க அந்த மியூசிஷியன்ஸை வச்சு நீங்க குழுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 மியூசிஷியன்ஸ் இருக்காங்கன்னா 10,000 குழு இருக்குது. ஆனா அந்த 10,000 குழுக்கும் அந்த 1000 பேர் தான் போய் வாங்கி வாசிச்சுட்டு இருப்பாங்க. வாசிச்சிருக்காங்க. ஆமா. புரியுதுங்களா? சோ எனக்கும் என் நண்பர்கள் யாராவது வந்து என்னுடைய மகளுக்கு திருமணம் அந்த மாரி ஏதாவது சொல்லி நீ பண்ணி குடுன்னா, நானும் அந்த மாரி ஒரு குழுவ நானே வந்து உருவாக்கி. செலக்ட் பண்ணி ஆமா. போயிட்டு வாசிச்சுட்டு வந்துருவோம். யாஹ்! ஆஹா. வி சோ டூ அப்படி தட். ஒரு டெம்பரரி ஒரு தற்காலிக குழு ஒண்ணு எக்ஸாக்ட்லி. உருவாக்கி. ஆமா. அவ்வளவுதான். சரியா சொன்னீர்கள். ரைட். இப்ப சிட்னி நிகழ்ச்சிகளிலும் அப்படி பார்த்திருப்பீங்க. நாங்கள் ஏற்கனவே உள்ளூர் கலைஞர்களையும் உங்களைப் போன்ற ராஜேஷ் போன்ற கலைஞர்களை ம். இந்தியாவிலிருந்து அழைத்து மிச்சத்தை பார்த்துக் கொள்வோம். அதாவது ஆ இல்லாத கலைஞர்களை நாங்கள் வேறொரு இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். அதேபோல் நீங்களும் செய்து கொள்வீர்கள். நல்ல விஷயம். சரியா சொன்னீர்கள் ஐயா. நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு சூழ்நிலை தான் இனிவரும் காலங்களிலும் வரும் போல் இருக்கிறது. ஏனென்றால் தனியாக ஒரு பேண்டை வைத்திருந்தால் அவருக்கான ஊதியம் அல்லது ஆ. பயிற்சிகள் எல்லாமே கஷ்டமாக இருக்கும். பொருட்களை வாடகைக்கு எடுக்கிறதா அல்லது வாங்கி வைக்கிறதா எல்லா கரெக்ட். பிரச்சனையும் இருக்கு. சரி, இப்ப சென்னையை பொறுத்தவரையில் இப்ப எல்லாரும் சொந்தமாக வைத்திருப்பார்களா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை, அல்லது வாடகைக்கு தான் எடுப்பார்களா, அல்லது நிகழ்ச்சி என்று போகின்ற பொழுது எப்படி இருக்கும் ஐயா எல்லாரும் இல்ல இப்போ மக்கள்? வந்து யாரும் வாடகைக்கு எடுக்கிற மாரி எனக்கு தெரியல. ஏன்னா ம். நாங்க ஆரம்ப காலத்துல எல்லாரும் வாடகை தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இங்க இந்தியாவுல கிடைக்காது. சோ அத ம். வாங்கி சில பேர் வந்து இந்த மாரி வாடகைக்கு விடுவாங்க. சோ நாங்க புக் பண்ணி தான் ஒரு கச்சேரிக்கும் அவங்க அந்த ஆஃபீஸ்க்கு போய் அத எடுத்துட்டு போயிட்டு அப்படிதான் வந்துட்டு இருந்தோம். இப்போ ம். எனக்கு தெரிஞ்சு 99% எல்லாருமே அவங்க சொந்த சொந்த கருவிகள வாங்கிட்டாங்க. ஏன்னா எல்லாம் கிடைக்குது இப்போ இங்க. ம். சோ ம். தே ஆர் ஏபிள் டூ ஹேவ் தேர் ஓன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓன் இன்ஸ்ட்ருமெண்ட். நல்ல விஷயம். ஆ இப்ப இன்னொரு கேள்வி. இப்ப உங்களுக்கு ஏதாவது அனுபவம், இப்ப ஏதாவது பாடல்களுக்கு நீங்கள் வாசிச்சு பதிவு செய்த அனுபவங்கள் ஏதாவது, அது உள்ளூர் பாடலாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவ பாடலாக இருக்கலாம். அப்படியான நிகழ்ச்சிகளில் அல்லது இருவட்டுக்களில் நீங்கள் பதிவு செய்த அல்லது பங்கு பற்றிய அனுபவங்கள்? கண்டிப்பா நெறைய இருக்கு. கிறிஸ்துவ பாடல்கள் நெறைய வாசிச்சிருக்கேன்.
பட் ம். அஃப்கோர்ஸ் அது வந்து அவங்களுடைய பேரோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் நெறைய வாசிச்சிருக்கேன். கிறிஸ்துவ பாடல்கள் நெறைய வாசிச்சிருக்கேன். இப்ப ம். ரீசென்ட்டா ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு மேபி ஃபார் த பாஸ்ட் 7, 8 இயர்ஸ் அதுவும் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதான் நான் சொன்ன அந்த பாயிண்ட் தான். Now it is possible that you can do the mixing alone. So a அலோன். person can come and play it anytime and finish off. You சரி. don't have to wait for anybody. அந்த மாரி ஆயிடுச்சு. அப்ப நான் பார்க்கிறேன் என்னன்னா, எவ்வளவு தூரத்துக்கு நெட்வொர்க்கிங் உங்களுடைய இணைப்பு என்னது ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது உங்களுடைய தொடர்புகள் இருக்கிறதோ, அவ்வளவு தூரத்துக்கு அவர் என்னன்னு சொல்றது? அவர் கரெக்ட். போய்க்கொள்ள இப்ப ஆ மார்ட்டினை தெரிந்தவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ, அவ்வளவு நிகழ்ச்சிக்கு மார்ட்டின் வருவார். கரெக்ட், அல்லது கரெக்ட், இன்னொருவர் தெரிந்தவர் அவர் அப்படித்தான். அதத்தான் கேட்டிருந்தேன். நல்ல கரெக்ட். விஷயம். இப்ப இன்னொரு கேள்வி வருகின்றது. இப்ப இந்த நிகழ்ச்சிகள் வந்தா தான் உங்களுக்கும் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ட புதுசா வாங்கலாம் என்ன? அல்லது ஆமா. எல்லாம் சரியான விலையாக இருக்கும். ஆ நிகழ்ச்சிகளை இப்ப இந்தியாவிலிருந்து வருகின்ற பொழுது, அல்லது அது உடைகிறது அல்லது அதுக்கான பாதுகாப்பு எல்லாம் எப்படி இருக்கும்? அது உங்களுடைய பொறுப்பா? அல்லது இசைக்குழுவினுடைய பொறுப்பா? எப்படி இருக்கும்? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ட கொண்டு வாரீங்கன்னா, ஃப்ளைட்ல எல்லாம் எப்படி கொண்டு வருவீங்களா ஐயா? இல்ல எங்க பொறுப்பு தான் அது. ஏன்னா, அது வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இதுவரைக்கும் யாரும் அந்த மாரி பண்ணதில்ல. ம். சம்டைம்ஸ் நாங்க இங்க சென்னையிலேருந்து கிளம்பும்போது என்டார்ஸ் பண்ணிட்டு வருவோம் இன்ஸ்ட்ருமெண்ட்ட. அ ம். அந்த சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால தான் இன்டர்நேஷனல் டிராவல் பண்ணும்போது 90% அந்த ஹார்ட் கேஸ்ல போட்டு தான் அனுப்புவோம் கிட்டார. சூப்பர். ம். ஏன்னா சம் ஃப்ளைட்ஸ்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹேண்ட் கேரி ஆமா, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமா. ஸோ அது நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாரி ப்ராப்ளம்ஸ் ஏர்போர்ட்ஸ்ல. ம், ம். இல்ல சேஃப்டி நான் இஸ் சேஃப்டி முக்கியம். அதான் நான் நீங்க ஆஸ்திரேலியாவுக்கே 10 தடவைக்கு மேல வந்துட்டீங்க. துபாய்க்கு போயிருக்கிறீங்க. வேறு எந்த நாடுகளுக்கு போய் நிகழ்ச்சி செய்திருக்கிறீர்களா? அல்லது இதுவரைக்கும் இல்லையா? அல்லது இல்ல துபாயும் நெறைய நாடுகள் போயிருக்கேன். ஆக்சுவலா முதல்லலாம் நாங்க சிங்கப்பூர் தான் மெயினா இருந்துச்சு. அங்க வந்து எப்படின்னா 6 மாசம் அங்க போய் வாசிச்சுட்டு வருவோம். அங்க இருக்கிற சில மியூசிக் லாஞ்ச்ல போயிட்டு ம், அங்கேயே தங்கி, அங்க எங்களுக்குன்னு ஒரு ஒரு வீடு வீடு எடுத்து குடுப்பாங்க. ஒரு முழு குழுவா ஒரு 10 பேர், 12 பேர் போயிட்டு, ம், அங்கேயே இருந்து 6 மாசத்துக்கு வாசிப்போம். அதுக்கப்புறம் நாங்க வரும்போது இன்னொரு ஒரு டீம் வந்து எங்கள எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். ஸோ இப்படியே ஒரு சைக்கிள் போயிட்டு இருந்துச்சு. அது அது ஒரு ரொம்ப பிரபலமா போயிட்டு இருந்துச்சு இந்த 90ஸ் டூ 2000 பிகினிங்ல. ம். அதுக்கப்புறம் அங்கேயும் ட்ரெண்ட் கம்மி ஆயிட்டு, இப்போ 3 பேர், 4 பேர் தான் போறாங்க. இன்னும் போயிட்டு இருக்கு. பட் 3 பேர், 4 பேர் போய் முடிச்சிடுறாங்க 6 மாசத்துக்கு. ஆமா, ச ஆமா. அந்த மாரி பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு நான் வந்த பிறகு தான் எனக்கு மற்ற ஓப்பனிங்ஸ் எல்லாம் கிடைச்சது. அப்புறம் கிடைச்சது. 2019 ஜஸ்ட் பிஃபோர் கொரோனா யுஎஸ் போயிட்டு இருந்தோம். 1 1/2 மாசம் டூர் யுஎஸ்ல போயிட்டு 8 ஸ்டேட்ஸ்ல வாசிச்சோம். ம். அதுக்கப்புறம் மலேசியா, ஹாங்காங் ம். எனக்கு ரொம்ப ரேரா கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ்ட்ரியா. அதுல வியனாக்கு போனேன். ஏன்னா, அது வந்து ரொம்ப ரேர். ஏன்னா, அங்க ஃபுல்லா வெஸ்டர்ன் மியூசிக் நம்பி இருக்கிறது. அங்க ஆமா. ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா, தமிழ் பாட்டுக்கு தான். போய் வாசிச்சுட்டு வந்தோம். ரொம்ப ம். நல்லா இருந்துச்சு. வி வர் ஏபிள் டூ ஈவன் கோ டூ த ஹவுஸ் ஆஃப் பீத்தோவன் அண்ட் மோசார்ட். பீத்தோவன். ஆமா, ஆமா. அவங்களுடைய வீடெல்லாம் அது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சு. நிச்சயமா. பீத்தோவன்ட இடத்தை போய் பார்த்தது பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கா இருந்திருக்குமே என்ன? எஸ். நிச்சயமாக. நல்லது, நல்ல விஷயம். நல்லது ஜெரால்ட் அவர்களே, உங்களுடைய பல வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலும், அ இந்த வானொலியோடு இணைந்து உங்களுடைய அனுபவங்களைப் பற்றியும், உங்களுடைய என்ன சொல்ல நிகழ்ச்சிகளை பற்றியும் இந்த நிகழ்வோடு பகிர்ந்து கொண்டமைக்காக, இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும், இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல், உங்களுடைய பயணம், இசை பயணம் மேலும் வளர வேண்டும் என்று எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா. தேங்க் யூ வெரி மச் சார். நானும் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கும் இது புதுசான ஒரு வாய்ப்பு நீங்க குடுத்ததுக்கும் ரொம்ப ம். நன்றி. நைஸ் டூ மீட் ஆல் ஆஃப் யூ த்ரூ திஸ் சேனல். நன்றி, வணக்கம். தேங்க் யூ சார். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இவ்வாற நேர். இவ்வாறு நேராக கலந்து சிறப்பித்திருந்தார் சென்னையிலிருந்து திரு ஜெரார்ட் மார்ட்டின் அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்றுச் செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேர்களே.